சேனல் ஃபைனஜங்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களத்தில் நாம் பார்க்கக்கூடிய தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி தான். விராலிமலை அப்படின்னாலே புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டாக்டர் விஜயபாஸ்கர் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுகவில் சரியான ஒரு நபர் அங்கே ஆப்போனன்ட்ல இருந்து அவருக்கு எதிராக செயல்படவில்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு முன்னாடி பழனியப்பன் நினைக்கிறேன், அவர் போட்டி போட்டே இருந்தார், வெல்ல முடியலை. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்துட்டு இருக்குது இந்த விராலிமலை. விராலிமலை வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிருச்சு. அது வந்து விராலிமலை வந்து புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் விராலிமலை அப்படின்னாலே விஜயபாஸ்கர் தானா அப்படின்னு ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சது. திமுக கழகத்தில் அதை பற்றி ரொம்ப கடுமையாக அலசியிருக்காங்க. திமுக தலைமையில் ஆட்கள் தேர்ந்தெடுக்கும் போது விராலிமலை தொகுதியில் யாரை போட்டால் விஜயபாஸ்கரை வீழ்த்த முடியும்னு மிகப்பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கு. இதுக்கு மட்டுமே தனியாக செஷன் ஒதுக்கியிருக்காங்க விராலிமலையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விஜயபாஸ்கர் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். திமுகவின் கடுமையான அலசலுக்கு பிறகு திமுகவில் விஜயபாஸ்கரை எதிர்த்து யார் என்ன சரியாக வரும்னு அவங்க திட்டமிட்டு கே செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா விராலிமலை அப்படின்றது டாக்டர் விஜயபாஸ்கரின் கோட்டையாகவே கருதப்பட்டிருக்குது இன்றைய சூழ்நிலை, இன்றைய நாள் வரைக்கும். அங்கே சரியான ஒரு நபர் எதிர்த்து நின்று விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பாக செல்லப்பாண்டியால் தான் முடியும் அப்படின்னு திமுக தலைமை அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டது. ஸோ கே செல்லப்பாண்டியன் அவர்கள் இந்த முறை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த காத்திருக்கிறார். ஏன்னா கள நிலவரம் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டு சரித்திரமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் சரிந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் அந்த விராலிமலை கோட்டையை விஜயபாஸ்கர் அவர்களிடமிருந்து கைப்பற்றுவதற்காக செல்லப்பாண்டியன் அவர்கள் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பத்தாக்குறைக்கு விராலிமலை இருக்கக்கூடிய திமுகவின் அனைத்து நிர்வாகிகளும் பம்பரமாக சுழல்றாங்க. காரணம், இந்த விராலிமலைக்கு அவர் மட்டும்தானா, அதிமுக மட்டும்தான் கொடி நாட்டணுமா, நம்மளால முடியாதான்னு செல்லப்பாண்டியனை காட்டிலும் திமுக நிர்வாகிகள் மிகவும் கொதிப்புல சுத்தி வேலை பார்க்குறாங்க. இரவு பகல் பாராமல் திமுக தொண்டர்கள் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத இன்றைக்கு கால நிலவரம். அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நான் சொல்றேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர்கள் வெற்றி நமக்குத்தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த எண்ணத்தை தவறு என்று ஆக்குவதற்காக செல்லப்பாண்டியன் அவர்களை காட்டிலும் திமுக நிர்வாகிகள் சுறுசுறுப்பாக எந்தெந்த வகையில் வேலை பார்க்க முடியுன்றத ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கள நிலவரம். 2021 தேர்தலில் விஜயபாஸ்கர் அவர்கள் 1,02,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த வாக்குகள் பெற்று வெற்றி பெறுறார். அந்த வாக்கை வீழ்த்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் செல்லப்பாண்டியனுக்கு அவர்களால். செல்லப்பாண்டியர்களுக்கு இந்த முறை ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த தாவேக்கா உள்ள வர்றது, யாருடைய வாக்குகள் எல்லாம் பறிக்கிறது நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளையும் பார்த்துக்கிட்டோம். அதில் விராலிமலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களின் வாக்குகளை தாவேக்கா முருகேசன் நிற்கிறார் தாவேக்கா சார்பாக. அந்த தாவேக்கா அதிகப்படியாக அதிமுகவின் விஜயபாஸ்கர் ஓட்டுகளை இந்த முறை பிரிக்கிறது. திமுக ஓட்டு பிரியாதான்னு கேட்குறீங்க. திமுக ஓட்டு விராலிமலையில் பிரியவில்லை. என்ன காரணம் நாங்கள் களத்தில் பார்க்கும்போது அவங்க தொடர்ந்து அந்த தோல்வியில் சந்திச்சுட்டே வர்றாங்க. பார்த்தீங்களா, அந்த ஒரு கொதிப்பில் இருக்காங்க. திமுக நிர்வாகிகள் ஒரு ஓட்டு கூட மாறாது வேற கட்சிக்கு. காரணம், தோல்விகளே கண்டுகிட்டு இருக்காங்க இந்த தொகுதியில். அதனால இந்த முறை வெற்றி நமக்கு வந்தே ஆகணும்னு ஒரு ஓட்டு பிசிறு தட்டாமல் அங்கே ஒட்டுமொத்தமாக செல்லப்பாண்டியனுக்கு விழ காத்திருக்கிறது திமுகவின் ஓட்டுகள். அப்போ பிரிய போகிறது எந்த ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சைடில் இருக்க ஓட்டை ஃபுல்லாக தாவேக்கா முடிஞ்சவரை முருகேசன் அவர்கள் பிரிக்க இருக்கிறார். அந்த விஜய் என்ற ஒற்றை முகத்திற்காக அதிமுக இருந்து அனைத்து சதவீத ஓட்டுகளும் பிரிக்கிறது. குறைந்தது 8% ஓட்டுகள் நான் சொல்றது அதிமுகவில் இருந்து. போன முறை 12% ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் டாக்டர் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார். இந்த முறை 8% குறையாமல் தாவேக்கா இந்த அதிமுகவின் ஓட்டுகளை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வந்திருக்குது. அந்த களத்திலிருந்து ரிப்போர்ட்டை சொல்கிறேன் நான். ஸோ இங்கேருந்து 8% வாக்களை உருவிட்டா பேலன்ஸ் இருக்க 4% தான். இப்போ செல்லப்பாண்டியன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் அவங்க போன முறை எடுத்த வாக்களை விட இந்த முறை அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கட்சியின் கட்டமைப்பு கொஞ்சம் வலுவடைஞ்சிருக்கு. அப்போ அவங்களும் வாக்குகளை எடுக்கிறாங்க. அப்படின்னா இந்த முறை விராலிமலையை பொறுத்தவரை கே செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் நெக் டு நெக் ஃபைட் இந்த வாட்டி நடக்குது. இந்த வரலாற்றிலே விராலிமலையில் காணாத ஒரு ஃபைட் இந்த முறை நடக்குது தேர்தலில். அந்த அளவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா திமுக அலசி ஆராய்ந்து செல்லப்பாண்டியன் அவர்கள் நிப்பாட்டிருக்கு. வேற யாரை நிப்பாட்டியிருந்தாலும் டாக்டர் விஜயபாஸ்கர் மிகவும் சுலபமாக வென்று விடுவார். கே செல்லப்பாண்டியன் களத்தில் இருப்பதால் விராலிமலை உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறப்பட்டிருக்கிறது. அங்கு அதிகமாக இந்த முக்குளத்தோர் சமுதாயம் இருக்காங்க. முக்குளத்தூரில் அந்த கலர் சமுதாய மக்கள் அதிகப்படியாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அங்கே யார் வெற்றி பெறணும் அப்படின்றது. இதனால் வரை விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தான் அப்படின்ற அந்த வெற்றி வாய்ப்பை மாற்றி செல்லப்பாண்டியன் கொடுத்தா என்னன்னு ஒரு எண்ணம் அந்த களத்தில் இருக்கிறதா இன்றைக்கு தகவல். ஸோ இந்த முறை செல்லப்பாண்டியனின் கை அவர்கள் உயர்ந்து திமுகவின் கோட்டையாக அந்த விராலிமலையை மாற்றுவாரா, இல்லை தொடர்ந்து விஜயபாஸ்கர் தன் கை உயர்த்துவாரா அப்படின்றதான் பொறுத்திருந்து பார்க்கணும். என்னுடைய அந்த கள ஆய்வின் அடிப்படையில் சொல்றது, செல்லப்பாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விராலிமலையில் ஏற்படுத்த காத்திருக்கிறார். இதுவரை காணாத ஒரு வரலாற்றை நான் திரும்ப சொல்றேன். இதுவரை காணாத ஒரு ஓட்டு வாக்கு வங்கியை அங்கு திமுக வாங்க போகிறது
அப்படின்றதான் என்னுடைய கருத்து மேலோங்கி இருக்கிறது. அதனால் கே செல்லப்பாண்டியன் விசஸ் டாக்டர் விஜயபாஸ்கர் அப்படின்றதான் இன்றைக்கு கால நிலவரம். நெக் டு நெக் ஃபைட்டு தான் நடக்க போகுது. ஸோ ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக விராலிமலை இருக்கிறது. இதில் முக்கியமான ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, கே செல்லப்பாண்டியன் அவர்கள் இப்போ உடனடியாக அறிவித்தாங்க, அந்த அடிப்படையில் அவர் அந்த காலத்தில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த தொகுதி மக்களும் சரி மற்றவர்களும் சரி. நான் தெளிவாக சொல்கிறேன், 2016 நினைக்கிறேன், 2016 அவர் விராலிமலைக்கு ஒரு புள்ளி வச்சுட்டாரு. அவர் அன்றிலிருந்தே 2016 விராலிமலையை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். விராலிமலையில் தனது பணிகளையும் தனது ஆட்களையும் நிரம்ப போட்டுக்கொண்டே தான் இருந்தார் 2016 இது யாருக்குமே தெரியாத ஒரு தகவல். 2016 அப்போ யோசிச்சு பாருங்க, 10 வருட காலங்களாக மிகவும் சத்தம் இல்லாமல் சைலண்டாக உட்கார்ந்து அங்கே அந்த தொகுதிக்குள்ள தனக்கான வேலைகளை பார்த்து வைத்து விட்டார். 2021 கேட்டார், மீண்டும் மறுக்கப்பட்டு அவர் பழனியம்மனுக்கு வழங்கப்பட்டது திமுகவில். இந்த முறை மிக சரியாக கணித்து இவர் சரியாக பணிகளை செய்து வைத்து விட்டார், வெற்றிக்கான வியூகங்களை வகுத்து விட்டார். இவர் தான் சரியான ஆள்னு திமுக தலைமை அறிவித்தது. அதை செல்லப்பாண்டியர்கள் இந்த முறை பயன்படுத்திக் கொள்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம், அவர் 10 வருட காலங்கள் விராலிமலைக்குள்ள தேவையான அனைத்து திட்டங்களையும் தனக்கான வாக்குகள் வரக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் வியூகங்களையும் வகுத்து விட்டார். இதுதான் இன்றைய கால நிலவரம். பார்க்கலாம் செல்லப்பாண்டியன் அவர்களா அல்லது டாக்டர் விஜயபாஸ்கரா என்று. நன்றி.